ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவிஸ் கிச்சன். இது வந்து ஒரு ஈவினிங் டைமில் ரேண்டமாக எடுத்த ப்ளாகு தாங்க. நாங்கள் வந்து ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு, பாப்பாங்களும் வந்துட்டாங்க. ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்தால் இவ்வளோ எப்படி இருக்குது பாருங்கள். அடுப்பு பாத்திரத்தை மட்டும் கழுகுனாலே போதுங்கிற அளவுக்கு பாத்திரம் சேர்ந்துருச்சுங்க. சரி, பாத்திரத்தை மட்டும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். சரி, கொஞ்சம் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சுங்க டீ குடித்தேன். காஃபி தான் இப்போ ரொம்ப நாளாகவே இன்ஸ்டன்ட் காஃபியை போட்டு குடிச்சிட்டு ஓடிடுறது. ரொம்ப நாள் ஆச்சுங்க. சரி, இஞ்சிலாம் போட்டு டீ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி வந்து நல்லா துருவிட்டேங்க. துருவி டீ வச்சு நானும் அவரும் குடித்தோம். பாப்பாங்களுக்கு வந்து பால் ஆற்றி கொடுத்தாச்சுங்க. பால் ஆற்றி கொடுத்ததுக்கப்புறம் முறுக்கு வந்து வீட்டில் இருந்துச்சு. அந்த தேங்காய் பால் முறுக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது பாப்பாங்க 2 பேருமே நல்லா சாப்பிடுவாங்க. அன்றைக்கி ஸ்நாக்ஸ் எனக்குமே வாய் ஒரு மாதிரி இருந்துச்சு. சரின்ட்டு கொஞ்சம் ஒரு முறுக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறுக்கு எடுத்து சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு அந்த டீ குடித்த பாத்திரத்தையும் கையோடு வாஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கையோட பாத்திரத்தையும் வாஷ் பண்ணிட்டேங்க. கொஞ்சம் தான் இருந்தது, டீ குடித்தது மட்டும் இருந்தனால சரி ஒரே தான் அதுவும் வாஷ் பண்ணிடலாம், வாஷ் பண்ணிவிட்டு மற்ற வேலையை ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு போனால் சோபா முழுக்க மண், புக்கு, நோட்டு, பென்சிலு எல்லாம் போட்டு வச்சுருக்காளுங்க. ஐயோ, இவளுகளை நான் வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கே. காலையில் ஸ்கூலுக்கு 8 மணிக்கு கிளம்பி போவாளுங்க. 4 மணிக்கு ஸ்கூலுக்கு வந்தாளுங்கன்னா அடுத்த நாள் 8 மணி வரைக்கும் விடிகால 8 மணி வரைக்கும் அந்த சோபாலே தாங்க உருண்டுட்டு இருப்பாளுங்க. அதனால் அதில் எல்லா புக்கு, பென்சில் எல்லாமே இருக்குங்க. எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுட்டு அந்த கவர்லாம் எடுத்து கரெக்டாக போட்டு விட்டால் தான் வீடு நீட்டாக இருக்கும் இல்லைங்களா. அதுலேயே போய் உட்காருக்கு நம்மளுக்கு ஒரு சங்கடங்க. கொஞ்சம் நான் அப்பப்போ சுத்தமாக வச்சுட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்துட்டு அப்புறம் இந்த சைடு பேக் பாருங்கள் எங்கே போட்டு வச்சுருக்காளுங்க. பேக்கெல்லாம் தூக்கி அப்படி தாங்க அங்கங்கே தான் போட்டு வச்சுருப்பாளுங்க. நான் வந்து பேகு, ரிமோட்டு, ஃபோனு எல்லாம் எடுத்து ஹோல்சேல் பண்ணி வச்சுட்டு ட்ரெஸ்ஸு காலையில் கழட்டி அங்கேயும் இங்கேயும் போட்டு வச்சுருப்பாளுங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஹோல்சேல் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஒரு ரவுண்டு ட்ரெஸ்ஸு துணி போட்டு விட்டுட்டு தாங்க வந்தேன் வாஷிங் மிஷினில். சரி, அது பாட்டுக்கு அது ஓடட்டும், நம்ம அதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்து ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோபாலாம் ஃபஸ்ட் எடுத்து க்ளீன் பண்ணியாச்சுங்க. அப்புறம் பாப்பாவோட சைக்கிள் வந்து அதுவும் நடு ஹாலில் தான் நிறுத்தி அந்த சைக்கிளை எடுத்து ஹோல்சேல் பண்ணி வச்சுட்டு சைக்கிள் வாங்குறதுக்கு முன்னாடி சைக்கிள்மான்னு கேட்டுகிட்டே இருந்த அந்த சின்ன குட்டி இந்த கழுதை சைக்கிள் வாங்கினதுக்கப்புறம் எடுத்து ஓட்டவே மாட்டேங்கிறாளுங்க. சும்மா நானும் பூஜை போட்டு அதை தொடச்சி வச்சிட்ருக்கேன். அதை ஓட்ட மாட்டேங்கிற. அவளோட ஃப்ரெண்டு ஒரு பாப்பா இருக்கா, அவள் ஊருக்கு போயிட்டாங்க. அதனால் அவள் அந்த சைக்கிளை எடுக்காமே வச்சுருக்கா. அவள் வந்தானா வெளியே வந்து பெல் அடிப்பா, சாய் அப்படின்னு பெல் அடிப்பாங்க. அவள் வந்தோடனே அவளும் 2 பேரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் ரோட்டில் ஓட்டிகிட்டு வருவாளுங்க. இன்றைக்கி அவள் ஊருக்கு போயிட்டா ஒரு 2-3 நாளாக. அதனால் இவள் சைக்கிளை தொடாமல் அப்படியே பூஜை போட்டு வச்சுட்ருக்கிறேன். நானும் நீ ஓட்டு பாப்பா தனியாக போயின்னு சொன்னேன். அவள் கேட்கவே இல்லைங்க. சரின்ட்டு நானும் விட்டுட்டேன். அப்புறம் அயன் பண்ணுற டேபிள் அப்படி தாங்க. அயன் பாக்ஸை தவிர அந்த டேபிளில் எல்லாமே இருக்கும். நானே சமயத்துக்கு கொண்டு வந்து பேக் அதில் தாங்க போடுவேன். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து நாங்கள் வெளியே போயிட்டோம், அதனால் அதெல்லாம் க்ளீன் பண்ணல. இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை க்ளீன் பண்ணேன்னா அந்த ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் நீட்டாக வீடு மெயின்டைன் ஆகும். ஞாயிற்றுக்கிழமை க்ளீன் பண்ணலைன்னா அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக கிளம்சி ஆயிருங்க. அதனால தான் சரி திங்கக்கிழமை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சேங்க. அந்த புக்கு எல்லாமே வேண்டாத புக்கு தாங்க. பாப்பாவோட லாஸ்ட் இயர் புக்கு. இந்த வருஷம் அந்த சின்னக்குட்டி ஸ்கூல் போயிட்டு 4 மணிக்கு வந்தானா 5 மணிலேருந்து அவங்க மிஸ்ஸாக மாறிடுவாங்க. 5 மணிலேருந்து அவங்க மிஸ்ஸு மாதிரி சாரீ எடுத்து ஒரு ஷால் எடுத்து கட்டிட்டு எல்லா ரைம்ஸும் சொல்லிவிட்டு அவங்க ஸ்கூலில் எப்படி பாடுறாங்களோ அதே மாதிரி பாடிட்டு தாங்க இருப்பாள். இப்படி அவள் கத்தியே அவளுக்கு தொண்டை வந்து இதாகிருங்க. டைனிங் டேபிள் அப்புறம் அடுத்த ஒரு ஏரியா. எத்தனை பேர்த்து வீட்டில் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றீங்க? கண்டிப்பாக எங்கள் வீட்டில் நாங்கள் உட்காந்து சாப்பிடவே மாட்டோங்க. டைனிங் டேபிள் சும்மா பேருக்கு தான் அது டைனிங் டேபிள், மற்றபடி அது வந்து ஸ்டோர் டேபிள். நாங்கள் எங்களோட லஞ்ச் பேகு, என்னோடய ஆஃபீஸ் பேகு, பாப்பாங்களோட ஸ்கூல் பேகு, அந்த தீனி டப்பா, இது எல்லாமே அந்த டைனிங் டேபிளில் தாங்க இருக்கும். அது மண்ணாக இருந்ததுன்னா நம்மளுக்கு தானே சங்கடமாக இருக்கும். எல்லாமே கொண்டு வந்து அதில் தாங்க வைப்போம். அதனால் அதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு தண்ணி தொட்டு கொஞ்சம் லைஸாலும் நனைச்சி இது 2ம் வச்சு நல்லா டேபிளை க்ளீன் பண்ணி விட்டுட்டேங்க. ஒரு தடவை க்ளீன் பண்ணோம்னா ஒரு 2-3 நாளைக்கு தாங்கும். அதனால் அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டாச்சுங்க. இதை க்ளீன் பண்ணி விட்டதுக்கப்புறம் துணி ஒரு 3 நாளாக துணி வந்து மடிக்கவே இல்லைங்க. அது வந்து ரீரொட்டீனே ஆயிடுச்சு. மறுபடியும் அந்த துணி எடுத்து நாங்கள் போடவே ஆரம்பிச்சிட்டோம். அந்தளவுக்கு அந்த துணி வந்து சேர்ந்துருச்சு, நல்லாவே சேர்ந்துருச்சு. இனி 2 நாள் விட்டோம்னா அதில் இருக்கிற துணி எல்லாம் வாஷிங் மிஷினுக்கு மறுபடியும் போயிடும். அந்த மாதிரி துணியை வந்து மடிக்காமே போட்டு வச்சாச்சுங்க. 3 நாள் ஆகுது. சனி ஞாயிறு நான் வீட்டில் தான் இருந்தேன், ஆனால் துணி மடிக்கவே இல்லை.
துணி மடிக்காமே அப்படியே ஓடிடுச்சுங்க. சரி அதை எடுத்து ஒரு ஓர்சலாவது போட்டு வைக்கலாம், நைட்டு கன்ஃபார்மாக எடுத்து மடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியில் அது அதுன்னு ஏதாவது இந்த பாப்பா போட்டு வச்சுட்டே தாங்க இருப்பாள். 2 நிமிஷம் என்னை ஓர்சலாக பங்குவாட விட மாட்டா. துணியெலாம் எடுத்து ஓர்சல் பண்ணி வச்சதுக்கப்புறம் சரி வீடு கூட்டிடலாம், ஒரு மணி 6 ஆகிறதுக்குள்ளார வீடு கூட்டிட்டு விளக்கேற்றிடலாம் அப்படின்ட்டு வீடு வந்து கூட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. வீடு கூட்டினா வீடு ஃபுல்லாக மண். சாயங்காலம் தாங்க கூட்டினேன். ஆனால் அது அடுத்த நாள் ஒரு நாள் சாயங்காலம், அப்புறம் அடுத்த நாள் சாயங்காலம் தாங்க வீடு எப்போயுமே கூட்டுறது. எனக்கு காலையில் கண்டிப்பாக கூட்டுறதுக்கெல்லாம் எனக்கு டைமே கிடைக்காதுங்க. பாப்பாங்க 8:30 கிளம்புனாங்கன்னா நான் 8:45 கிளம்பியே ஆகணுங்க, இல்லைன்னா எனக்கு கூட்டுறதுக்கு டைம் இருக்காது. அதனால் எப்போயுமே வீடு வந்து சாயங்கால டைமில் தான் கூட்டுவேன். 5 மணிக்கு வீடு கரெக்டாக கூட்டிடுவேங்க. 6 மணிக்கு தீபம் ஏற்றுறக்கு அவர் சொல்லுவார் வீட்டில். அதனால் 5 மணிக்கு கூட்டி வாரி எடுத்துருவேங்க. இதுதான் ஈவினிங் டைமில் வந்து எங்களுக்கு எப்போயுமே ரொட்டீன் ஆகும். உங்கள் வீட்டில் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப ட்ரபிள் தாங்க. ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இது புரியும். ஈவினிங் வந்தால் எப்படா கொஞ்சம் நேரம் உட்காரலான் இருக்கும், ஆனால் வேலையை பார்த்தோன்னே எந்திரிச்சு ஓடணுங்க. மறுபடியும் அதுலேயே எப்படி இருக்கிறது அப்படின்ட்டு மறுபடியும் எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு தாங்க கிச்சனுக்கே வருவேன். நான் வீட்டில் வந்து கருவேப்பில் செடி இருந்ததுங்க. சரி நைட் டைமில் போய் கருவேப்பில் பறிக்க வேண்டாமே அப்படின்ட்டு கொஞ்சோண்டு பறித்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன். தண்ணி விட்டுறதுக்கு போன செடிக்கு சரி கொஞ்சம் எடுத்து பறிச்சுட்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்து வச்சேங்க. ஏன்னா ஈவினிங் டைம் நைட் டைம்லலாம் போனால் ஏதாவது பூச்சி கீச்சி இருந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு எங்கள் வீட்டில் அவர் சத்தம் போட்டுகிட்டே இருப்பார். ஆனால் நான் வந்து ஓடி ஓடி போய் ஒன்று ஒன்று பறிச்சுட்டு வருவேன். எங்கள் வீட்டில் ஆனால் அவர் சத்தம் போடுவாருங்க. அதனால் கொஞ்சம் பறித்து சரி முன்னாடியே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறித்து வச்சுட்டு தாங்க இருந்தேன். மாவு வந்து காலையில் ஆட்டி வச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு போனேன். மதியானமே எடுத்து எங்கள் வீட்டில் அவரை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க சொல்லிட்டேங்க. மதியானம் ஒரு 2 மணிக்கு வைக்க சொல்லியிருந்தேன். அப்போ நல்லா புளிச்சும் இருந்துச்சு. இட்லிக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஆப்டாக இருந்துச்சுங்க. இட்லி வந்து ஊற்றுறதுக்காக வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து மாவு எடுத்து வச்சேன். ஏன்னா அப்படியே எல்லாத்துலேயும் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா அப்புறம் தோசைக்கெலாம் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிருங்க மாவு. அதனால சரி இட்லிக்கு மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் கொஞ்சமாக அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்து உப்பு போட்டு மாவு நல்லா நல்லா பீட் பண்ணணுங்க. உளுந்தும் அந்த மாவும் நல்லா ஒன்றா சேர்ந்து ஃப்ளப்பியாக வந்தால் தான் இட்லி வந்து நல்லா சூப்பராக புசு புசுன்னு வரும். எனக்கு வந்து இட்லி நல்லா தாங்க சூப்பராக வந்துருந்துச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. நல்லா பீட் பண்ணணும். அப்போ தான் வந்து இட்லி வந்து ரொம்ப நல்லா வரும். அது வந்து நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. மாவு வந்து அடியில் வந்து அரிசி மாவு அப்படியே இருக்குங்க. அது இல்லாமல் மேலால் வந்து உளுந்து மாவு வந்து நல்லா உப்பி நிற்கும். அப்படி பண்ணாமல் நல்லா கரண்டி போட்டு நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ணதுக்கப்புறம் இட்லி ஊற்றி பாருங்கள், நல்லா புஷ்ஷுன்னு இட்லி வருங்க. நல்லா சூப்பராக இட்லி வரும். இப்படி தாங்க நான் டெய்லி இட்லி ஊற்றுவேன். இட்லி ஊற்றும் போது கீழ்த்தட்டு ஊற்றுறோம் பார்த்தீங்களா, கீழ்த்தட்டு ஊற்றுனதுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த தட்டில் ஊற்றுறதுக்கு முன்னாடி கீழ்த்தட்டு மூடுற மாதிரி ஒரு ப்ளைட்டு போட்டு மூடிடுங்க. ஏன்னா அப்போ தான் மேல் தட்டில் எப்படி இட்லி ஃப்ரெஷ்ஷாக அந்த தண்ணியெலாம் இல்லாமல் இருக்கோ அதே மாதிரியே கீழ்த்தட்டுலேயும் வருங்க. இது வந்து ஒரு ட்ரிக்ஸு. இந்த ட்ரிக்ஸ் வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ட்ரிக்ஸ் தான். எங்கள் அம்மா அப்பப்போ தட்டை போட்டு அதில் மூடி வைப்பாங்க. எதுக்குடா இப்படி செய்கிறாங்களேன்னு ஒரு நாள் கேட்டபோது தான் சொன்னாங்க, கீழே இட்லியில் வந்து தண்ணி படாமல் இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அப்போ அதுலேருந்து நானும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த தட்டு வந்து அஞ்சரை பெட்டியில் உள்ள தட்டுங்க, அது வந்து யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் அந்த தட்டு வந்து இட்லி பாத்திரத்துக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. அதனால் மேலே ஒரு தட்டு கீழே ஒரு தட்டு, அதில் 10 இட்லி இருக்குங்க. ஊற்றியாச்சு. இட்லி எடுத்து பார்த்தா நல்லா சூப்பராக வெந்திருந்துச்சுங்க. நல்லா மணமாக இருந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம்னாலே ஒரு 10 நிமிஷம், அதுக்கு மேலே இட்லி வேகாதுங்க. 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். கீழே பாருங்கள் தண்ணியே சுத்தமாக இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு தான் அந்த தட்டு வந்து வைக்கிறது. இதே மேலே ஒரு தட்டு கீழே ஒரு தட்டு அப்படியே வச்சிட்டோம்னா கீழே இருக்க தட்டில் அந்த மேலே இருக்கிறதெல்லாம் ஸ்வெட்டிங் அப்படியே கீழே அதில் வந்து இட்லியில் பட்டு இட்லி ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும். அது வந்து நல்லா இருக்காது இல்லைங்களா, ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு கொலன்னு இருக்கும். அதனால் இட்லி எடுத்து நல்ல ஹாட் பாக்ஸில் போட்டுட்டு நைட்டுக்கு டிஃபன் வந்து செஞ்சாச்சுங்க. சட்னி தாங்க இன்றைக்கி வந்து சூப்பர் ஹீரோ. சட்னி வந்து தக்காளி தொக்கு மாதிரி ஊறுகாய் மாதிரி செஞ்சுருந்தேங்க. அது வந்து செஞ்சோம்னாலே எங்கள் வீட்டில் ஒரு 2-3 நாளைக்கு சட்னி அரைக்கிற வேலை வந்து மிச்சமாயிரும். ஏன்னா எதுக்குனாலும் அந்த தொக்கை தாங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே எடுப்பாங்க. இட்லியாக அந்த தொக்கை எடுத்துகிட்டு வா, தோசையாக அந்த தொக்கை எடுத்துகிட்டு வா, சுட சாதமாக அதில் கொஞ்சம் நெய் போட்டு அந்த தொக்கு போட்டு சாப்பிடுவாங்கங்க. 10 இட்லி தான் எடுத்தேன் இல்லைங்களா, சரி எதுக்கும் இனி ஒரு 5 இட்லி ஊற்றி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு தட்டில் வந்து இனி ஒரு 5 இட்லி வந்து
ஊற்றி மறுபடியும் வச்சுட்டேங்க. ஏன்னா இந்த சட்னிங்கும்போது எங்கள் வீட்டில் ஒரு 2 இட்லி, எனக்கே ஒரு 2 இட்லி வச்சாதாங்க போகும். எங்கள் பாப்பாவுக்கும் அதே மாதிரி தான், எங்கள் வீட்டில் அவரும் அதே மாதிரி தான். அதனால் சரி சட்னிக்கு இந்த இன்னொரு இட்லி வேணும்னு சொல்லிவிட்டு இன்னும் ஒரு தட்டு மட்டும் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இனி ஒரு தட்டு ஊற்றி மறுபடியும் வச்சாச்சுங்க. பாப்பா வந்து அவங்க ஸ்கூலில் ஏதாவது சண்டை போட்டிருப்பாளாட்டுக்குது. அதை சொல்லிகிட்டு இருந்தா. அந்த ஆர்கியூமெண்ட்டு தாங்க நான் இட்லி ஊற்றிட்டு இருக்கும்போது போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த இட்லிக்கு 3 இட்லி வச்சு அந்த கார சட்னி, தக்காளி, புளி, பச்சை அந்த மிளகாப்பொடி இருக்குது இல்லைங்களா, வர மிளகாப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு, இதோட ஹீரோவே வந்து என்னென்னா வெந்தயமும் கடுகும் நல்லா வறுத்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி இதில் போடணுங்க. கொஞ்சம் ஒரே ஒரு பிஞ்சு வெல்லம் போட்டுக்கணும். போட்டு சாப்பிட்டா ஆஹா சூப்பராக இருந்துச்சுங்க. அன்றைக்கி இட்லி 4 இட்லி எப்போயுமே என்னோடய லிமிட்டு. அன்றைக்கி 5 இட்லி உள்ளே போச்சுங்க. நைட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நைட்டு டின்னரை முடிச்சிட்டோம். இதாங்க இந்த விலாகு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.